ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பட்டி பீஸ் வந்து எப்படி இன்விசிபிளாக ஜாயின் பண்ணுறது, யோக் பாட்டை எப்படி வந்து நம்ம தையல் தெரியாமல் ஜாயின் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தெளிவாக சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஏன்னா புரியாது உங்களுக்கு. இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்லேயும் லைனிங் ஃபேப்ரிக்லேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்ச பீஸை வந்து நம்ம ஹூக் பட்டி வைப்போம்ல, அந்த போர்ஷன்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதோட வந்து நல்ல பக்கம் வந்து அடியில் இருக்கிற மாதிரியும் கெட்ட பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரியும் வச்சு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருப்போம் அந்த தையல் அளவு. அந்த அளவில் நம்ம வந்து இப்போ நீட்டாக அதை வந்து தைக்க போகிறோம். எப்படின்னா அந்த வளைவுலாம் வந்து கரெக்டாக திரும்பி வர மாதிரி தையுங்க. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கிளாத்து போயிடுற மாதிரி பார்த்துறாதீங்க. ஏன்னா கிளாத்து அதிகமாக அந்த இடத்துல போயிடுச்சு கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பட்டியோட அளவு வந்து கரெக்டாக வராது. இப்போது அதே மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணி வச்சுருக்குமா, அதையுமே இந்த நம்ம தையல் போட்டதுலேயே அப்படியே 1/2 இன்ச்சு கீழே வச்சு அப்படியே மேலே அந்த தையல் அளவுலேயே தையல் போட்டுக்கிட்டு வரலாம். நல்லா நீட்டாக அழகாக இழுத்து தையல் போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் அந்த பட்டி அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி பார்த்தாலும் உங்களுக்கு தையல் தெரியாது, பின்பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு தையல் தெரியாது. இப்போ நம்ம இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை அப்படியே வச்சுட்டு இந்த மேலே உள்ளதுலேருந்து அந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே நம்ம சுருட்டி வச்சு நம்ம பட்டிக்கு எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவு மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்துல வரைக்கும் நம்ம 1/2 இன்ச்சு தையல் போட்டுக்கலாம். தையல் போடுறப்ப கவனமாக பாருங்கள். அந்த உள்ளே மடக்கி வச்சுருக்க துணியை சேர்த்து தையல் போடாமல் கரெக்டாக நீட்டாக இழுத்து அழகாக எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த பட்டியோட நம்ம மேல் பார்ட் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துக்குங்க. அப்போ தான் திருப்பும்போது அந்த வளைவு வந்து அழகாக வரும். இப்போ நம்ம அது உள்ளேருந்து அப்படியே அந்த பீஸை நம்ம உள்ளே விட்டுருக்கோம்ல, அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வீடியோவை கவனமாக பாருங்கள். புரியாது தான், நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அந்த வந்து பட்டி பீஸ் வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு பின்பக்கமும் பார்த்தீங்கன்னா எந்தவித தையலும் இருக்காது, ஓவர்லாக்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. முன்பக்கமும் நீட்டாக அழகாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.